பயிற்சி 6.1 கொஷின் நம்பர் 12. கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. பெரிய கொஷினாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியானதான். நமக்கு தேவை என்ன? அவங்க என்ன கேட்குறாங்க? விசைகள் செய்த வேலை. விசைகள் செய்த வேலை, மொத்த வேலை ரெண்டும் ஒன்று தான். அப்போது W = F.D இதுதான் ஃபார்முலா. அப்போது விசை தெரியணும், அந்த இடப்பெயர்ச்சி டிஸ்பிளேஸ்மெண்ட் தெரியணும் இல்லையா? ஸோ டிக்கு வந்து என்ன ஃபார்முலான்னு உங்களுக்கு தெரியும். D = செகண்ட் பாயிண்ட் மைனஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஓகே, இப்போது இங்கே பார்த்தீங்கன்னா எண் அளவுன்னு 2 கொடுத்துருப்பாங்க. 5√2 மற்றும் 10√2 அலகுகள் எண் அளவு கொண்ட. எண் அளவுன்னு வந்தாலே நம்ம ரூட் எடுக்கிற வேலை இருக்குதுன்னு அர்த்தம். சரியா? அதாவது இப்போ ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏ கேப் ஃபார்முலா ஏ வெக்டார் பை டெட்டு ஏ வெக்டார். டெட்டு அப்படின்னா ரூட் எடுக்கணும் அடுத்த ஸ்டெப்பில். ஓகே, நீங்கள் எழுதுகிறேன் பாருங்கள். எண் அளவு கொண்ட 3i கேப் ப்ளஸ் 4j கேப் ப்ளஸ் 5k கேப் மற்றும் 10i கேப் ப்ளஸ் 6j கேப் மைனஸ் 8k கேப் என்ற வெக்டர்களின் திசைகளில் அமைந்த விசைகள். ஸோ விசைகள் அப்படின்னாலே எஃப். இப்போ இந்த எண் அளவு சேர்த்து எழுதணும். எழுதிருப்போம் நம்ம எஃப் எப்படி எழுதணும்னா 5√2 F1 ப்ளஸ் 10√2 F2 கேப் போட்டுக்கணும். ஓகேவா? எண் அளவுனாலே நம்ம கேப் போட்டுட்டு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். F வெக்டர் இஸ் ஈக்குவல் டு 5√2 F1 கேப் ஃபார்முலானா இப்போ தான் சொன்னாங்க. ஏ கேப் ஃபார்முலா என்ன? ஏ வெக்டார் பை மாடுலஸ் இல்லை டிட்டர்மினன்ட் ஏ வெக்டார். ஓகேவா? இப்போ இங்கே F1 கேப் இருந்தால F1 வெக்டார் பை மாடுலஸ் F1 ப்ளஸ் 10√2 F2 கேப். இது கேப்பு, இது வெக்டாரு, கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. F2 வெக்டார் பை மாடுலஸ் F2. தமிழில் வந்து இது எண் அளவுன்னு படிப்பாங்க, இங்கிலீஷில் மேக்னிடியூடுன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம மாடுலஸ்ன்னு சொல்லுவோம் ஈஸியாக. அடுத்தது கேபிட்டல் எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இந்த 5√2 அப்படியே வரும். F1 பாருங்கள், இது இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இந்த வெக்டார் மற்றும் இது என்ற வெக்டார்களின் திசைகளில் அமைந்த விசைகள். அப்போ 2 விசை இருக்குது. இது F1, இது F2. ஓகேவா? அதனால தான் நாங்கள் இப்போ F1க்கு வந்து இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறது எழுதியிருப்பேன். பை இந்த ஃபார்முலா எழுதிட்டோம் இல்லையா? அப்போ டெட்டுன்னா என்ன அர்த்தம்? ரூட்டு போட்டு ஐயோட கேடு ஸ்கொயரை பண்ணோம். 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, 5 ஸ்கொயர் பண்ணால் 25 ப்ளஸ் இந்த 10√2 F2 வெக்டார்னா ரெண்டாவது வெக்டார் இருக்கு இல்லையா? அதை எடுத்து வந்து இங்கே எழுதுகிறோம். பை ரூட் ஆஃப் இதை ஸ்கொயர் பண்ணால் 100, 6 ஸ்கொயர் பண்ணால் 36, மைனஸ் 8 ஸ்கொயர் பண்ணால் 64. மைனஸ் இருந்தால் கூட நம்ம ப்ளஸ் தான் போடணும் இல்லையா? அப்போது இந்த ஆன்சர் கிடைக்கும். இப்போ அடுத்தது பாருங்கள். எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 5√2. இந்த மேலே இருக்கிற வெக்டார் அப்படியே எழுதுறீங்க. கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து இது ஒரு 25, இது ஒரு 25, 50ன்னு வருமா? இப்போது ரூட் 50 எப்படி எழுதலாம்? 25 பெருக்கல் 2ன்னு எழுதலாம். 25க்கு ரூட் எடுத்தால் 5, இது √2 அப்படியே வரும். அதான் இங்கே 5√2ன்னு எழுதியிருப்பேன். ப்ளஸ் அதே மாதிரி 10√2 பை இதை ஃபுல்லாக நீங்கள் கூட்டினீங்கன்னா 200ன்னு வரும் இல்லையா? ரூட் 200. அப்போ இது எப்படி எழுதலாம்? √100 பெருக்கல் 2ன்னு எழுதலாம். 100க்கு ரூட் எடுத்தால் 10, 2க்கு ரூட் எடுக்க முடியாது. ஸோ √2 அப்படியே வரும். இல்லை ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்குது மிஸ் அப்படின்னா இங்கே இருந்ததுக்கே அப்படியே எழுதுறீங்க, இங்கே இருந்ததுக்கே அப்படியே எழுதுறீங்க. அப்புறம் கேன்சல் ஆகிடுதா? கேன்சல் ஆகிட்ட பிறகு எஃப் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இது அப்படியே நம்ம கூட்டலாம். இங்கே ஒரு 3i, இங்கே ஒரு 10i, அப்போ 13i. 4j, இங்கே ஒரு 6j, எல்லாமே ப்ளஸ் இருக்குது. ஸோ 10j. இது ப்ளஸ் 5k கேப் மைனஸ் 8k கேப். அப்போ கழிச்சோம்னா மைனஸ் 3k கேப். அவ்வளோதான், எஃப் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து டி கண்டுபிடிக்கணும். டி கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு ஃபார்முலா தெரியும். என்ன டி கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா? செகண்ட் பாயிண்ட் மைனஸ் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இதில் எங்கே பாருங்கள், என்ற வெக்டரை நிலை வெக்டர் புள்ளியில் இருந்து, அப்போ இங்கே தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இல்லையா? புள்ளியிலிருந்து நிலை வெக்டராக கொண்ட புள்ளிக்கு நகர்கிறது. அப்போ இங்கிருந்து புள்ளியிலிருந்து ஒரு துகளை, கொஷின் நல்லா படிக்கணும், கொஞ்சம் குழப்பற மாதிரி கொடுப்பாங்க. ஒரு துகளை 4i கேப் மைனஸ் 3j கேப் மைனஸ் 2k கேப் என்ற நிலை வெக்டராக கொண்ட புள்ளியில் இருந்து. அப்போ இது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுங்க, இது ரெண்டாவது பாயிண்ட். என்ற நிலை வெக்டர் கொண்ட புள்ளிக்குன்னு வருது இல்லையா? அப்போ புள்ளிக்குன்னு போகும்போது இது செகண்ட் பாயிண்ட்டு. அப்போ செகண்ட் பாயிண்ட்னா ஃபஸ்ட்டு இதை எழுதுகிறோம். 6i ப்ளஸ் j மைனஸ் 3k. இதை எழுதியாச்சா? மைனஸ்
ஃபஸ்ட்டு பாயிண்ட் இங்கே இருக்குதுல்ல ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதை எடுத்துகிட்டு வந்து எழுதுகிறோம். இங்கே எழுதுறீங்க. ஸோ மைனஸ் போட்டாலே நம்ம என்ன பண்ணணும், ப்ராக்கெட் போட்டுறணும். இப்போ அடுத்த ஸ்டெப் இதை அப்படியே எடுத்து எழுதுறீங்க. இதை மைனஸ் உள்ளே எடுத்துகிட்டு போனால் இந்த ஸ்டெப்பு கிடைக்கும். சரியா? மைனஸ் உள்ளே போச்சுன்னா மைனஸ் ஆகிடும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு, இந்த மைனஸ் சேர்த்து ப்ளஸ்ன்னு வந்துடும். அதுக்கப்புறம் இந்த 6i மைனஸ் 4i 2i கேப், அடுத்தது ப்ளஸ் 1j, இங்கே ஒரு ஜே இருக்குது, இங்கே 3j இருக்குது, அப்போ 4j மைனஸ் 3k ப்ளஸ் 2k மைனஸ் k கேப். ஸோ ij கேக்கெல்லாம் கேப் போடணும். அவ்வளோதான். எஃப்பும் தெரியும், டியும் தெரியும். ஃபார்முலா எழுதுறீங்க. விசை செய்த வேலை W = F டாட் T. எஃப் வெக்டார் எழுதுகிறோம், டாட் போடுறீங்க, டி வெக்டார் எழுதுகிறோம். ரெண்டுத்துக்கும் டாட் ப்ராடக்ட் 13 2 26, 10 4 40, மைனஸ் 3 மைனஸ் இங்கே வந்து 1 இருக்கிறதா இருக்கும் இல்லையா, மைனஸ் 3 மைனஸ் 1, இந்த மைனஸ் 3 மைனஸ் 1 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஒவ்வொரு 3 3, இதை கூட்டினா 69ன்னு வரும். இதுதான் விசை செய்த வேலை, 69 அலகுகள். ஸோ ஒரு கணக்கு நல்லா தெரிஞ்சுட்டு நீங்கள் எஃப் கண்டுபிடிக்கிறதையும் இந்த டி கண்டுபிடிக்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எந்த மாதிரி மாற்றி கொடுத்தாலும் நீங்கள் ஈஸியாக போடலாம் அந்த சம்மை.